ஆக்சுவலாக ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா தான் ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனாவோட ஃபேனு. அவங்களோட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெருசாக ரொம்ப இதெல்லாம் நான் பிக் பாஸ் வந்து ப்ரமோ மட்டும் பார்ப்பேன், ப்ரமோ கட்ட இது பார்ப்பேன். அதிலே தெரிஞ்சு அவங்கக்கிட்ட ஒரு உண்மையான இது தெரிஞ்சு அர்ச்சனாவோட இது அவங்க ஃபேஸில் ஒரு உண்மை இருந்தது. மற்றபடி அவங்களும் ஆள் சூப்பராக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு அர்ச்சனா ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனா ஜெயிச்சா நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரட் எப்பவுமே அர்ச்சனா தான். கண்டிப்பாக அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க டைட்டில் வின்னர். இப்போ ஓட்டிங் படி பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அர்ச்சனா தான் வின் ஆவாங்க. ரன்னர் வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா மணிக்கு தான் வர நிறைய சான்சஸ் இருக்கா. அவருக்கு வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோட விஷஸ். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஷோ டிவி அந்த விஜய் டிவி ஷோக்கு வந்து திரும்பி கெட்ட பேர் தான் வரும். ஸோ அர்ச்சனாக்கு தான் கொடுக்கணும். மாயா விட அர்ச்சனா தான் நல்ல ஸ்ட்ராங் பிளேயர். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க நெகட்டிவாக காமிச்சாலும் எப்பயுமே மக்கள் சப்போர்ட் வந்து அர்ச்சனாக்கு தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ, எனக்கு பார்த்தோன்னா இந்த தடவை யாரும் ஃபேவரட்டுன்னு இல்லை. பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனா ஜெயிப்பாங்கன்றாங்க. ஓகே, மாயா ஜெயிக்கிறதுக்கு பதில் அர்ச்சனா ஜெயிச்சா பரவாயில்ல ப்ரோ. புரியல. ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. அவங்க ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது ப்ரோ. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இப்போ அவங்க இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வரத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஒன்ஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் வரும்போது அவங்க கேரக்டரில் சேஞ்ச் ஆகுது. இப்போது எது உண்மையான கேரக்டர்னு தெரியல. பட் நல்லபடி தினேஷ், மணிலாம் எனக்கு தான் சொல்கிறேன்ல, இந்த தடவை கொஞ்சம் யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அர்ச்சனா ஜெயிச்சா ஓகே தான். பட் இன்ஸ்டெட் ஆஃப் மாயா எனக்கு அர்ச்சனா ஜெயிச்சா ஓகே தான். படத்துக்கு டைம் ஆகுது. பாப்பேண்ணா. எல்லாரும் அர்ச்சனா தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் தினேஷ் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஆப்ஷன் இருந்தால் மணி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் தான் செகண்டில் இருக்கான். இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களது செம்ம வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அவங்களது ஆனால் கேமில் விளாடும் போது மட்டும் அவங்க ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசினா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே தான், அர்ச்சனா நல்லா தான் இருக்கும். முடிய போகுது நாளைக்கு டைட்டில் யார் எனக்கு அர்ச்சனா தான் பிடிக்கும். அர்ச்சனா இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. எப்போவுமே அந்த பேக்கில் பேசுறது அந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. நான் முன்னாடி ஆரியோட ஃபேன். எனக்கு அவங்கள மாதிரியே அர்ச்சனா பார்க்கும்போது தோணுது. ஸோ அர்ச்சனா வருவாங்கன்னு நான் 90% நம்புகிறேன். லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அர்ச்சனா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனான்றது தான் மோஸ்ட் ஒருவேளை அந்த லெட்டர்ஸ் ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா? பாசிட்டிவ் தான். அவனா அது ஓகே தான். ஏன் மாயா கொடுக்கலாம்? மாயாவும் நல்லா தான் இருக்கு. மாயா வந்து டைமுக்கு சேஞ்ச் ஆகுறாங்களே. ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாங்க. எல்லோரும் ரொம்ப ஹேட்டஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாறி சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ டைமுக்கு அவங்க சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு எபிசோட்லேயும் வித்தியாசமாக இருக்காங்க. ஸோ இப்போ அர்ச்சனா கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதுவுமே நம்ப முடியல. ஸோ அர்ச்சனா வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அர்ச்சனாக்கு தான் கொடுக்கணும். அர்ச்சனா கரெக்டாக இருக்க மாதிரி தோணும், ஃபீல் ஆகுது. நல்லா கேம்லாம் விளாடுறது. உங்களோட இது படி அர்ச்சனாக்கு கொடுக்கணும்.